நீங்க ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்பரேட்டா என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பீங்க அது அடையறதுக்காக. ஆனா நடக்கிறது என்னன்னா அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து அகைன்ஸ்டா ஓட ஆரம்பிக்கும். இது பொருளா இருக்கலாம், பொசிஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா கூட இருக்கலாம். நீங்க எப்ப டெஸ்பரேட்டா எனக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் நீங்க பயங்கர வீக்கா தெரிவிங்க மத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு உங்க எதிர்பார்ப்பே உங்களை ஒரு பயந்தாங்கோலியாவும் மாத்திரும். சோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எந்த விஷயமும் எந்த பொருளும் யாருமே உங்களை அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கணும். இது சொல்றது ஈஸி, பட் செய்யறது எப்படி அப்படிங்கறத இந்த லா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 36 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். உங்க எதிரி உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்களை ஹர்ட் பண்ணணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. நீங்க அது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கேம்ல நீங்க விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க பண்றது எதுக்கும் ரெஸ்பான்ஸே கொடுக்காம நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது நம்ம இவ்வளவு ட்ரை பண்றோம், இவங்க நம்மள கண்டுக்கவே மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நீங்க எப்பயுமே எந்த பிரச்சனையுமே உங்களை அஃபெக்டே பண்ணல, அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டு ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருந்தான். நான் அவங்க கிட்ட கேஷுவலா பேசுறப்ப கேட்டேன், டே அப்ப உன்னோட கம்ப்ளீட் பிசினஸே உன்னோட டிரைவர்ஸ் நம்பிதான் இருக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவன் சொன்னான், இல்லையே நான் அவங்கள நம்பி இல்லையே, இவங்க வரலன்னா இன்னொரு டிரைவர், அவங்க வரலன்னா நானே போய் வண்டி எடுத்துருவேன், நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன்னு தெரிஞ்சாதான் அவங்க ஓவரா என் தலையில உட்காருவாங்க, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்னு சொன்னான். சோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், நீங்க தான் என் வாழ்க்கை, நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க யார்கிட்டயே சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்க பேர்ல இருக்க மரியாதையும் குறைஞ்சிரும். நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா எதுக்குமே அட்டாச்சா இல்லாம அன்கன்சர்ன்டா இருக்கணும். பாத்துக்கலாம், எது நடந்தாலும் ஓகே, எனக்கு பெருசா இதுல பாதரே எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கிறது தான் உங்களோட கெத்து. ஒரு பர்சன் அவங்களோட பார்ட்னர் கூட ஒரே வீட்டுல தங்கியிருக்காங்க, பட் இந்த பர்சன் என்ன பண்றாங்கன்னா அந்த பார்ட்னரை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவங்க நினைக்கிறது அந்த பார்ட்னர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்ட்னர் கிட்ட பேசதே இல்லை, ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. அந்த பார்ட்னர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, நம்ம என்னடா தப்பு பண்ணோம், ஏன் இவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ப்ளீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதே கான்செப்ட் தாங்க சோசியல் லைஃப்லயும் அப்ளை ஆகும். நீங்க யார ரொம்ப வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிறதன் மூலமா நீங்க ஒரு பெரிய ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை கண்டுக்காம இருக்கிறதன் மூலமா நீங்க அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவீங்க. நீங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை செய்ய ஆரம்பிப்பீங்க அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்கு. இதே ஸ்ட்ராட்டஜியை தான் கிங் லூயிஸ் 14 அப்ளை பண்ணாராம். அவருக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவரு இருக்கிற மாதிரியே கன்சிடர் பண்ண மாட்டாராம். அந்த ஆளு வருவாங்க போவாங்க, ஆனா இந்த கிங் அவர்கிட்ட பேசவே மாட்டாரு. சோ அவங்க என்னடா இது, நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பயத்துல கன்ஃபியூஷன்ல இவர் என்ன எதிர்பார்ப்பாரோ அதை அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது எனிமீஸ் பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த எனிமீஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் அவங்க எதிர்பார்க்கறது. அதனால நம்மள யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை கொடுக்கறாங்கன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க நான் டைம் எடுத்து அவங்கள அழிப்பேன் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவங்களை அழிச்சு முடிக்கிற டைம் வரைக்கும் அவங்க தான் உங்களுக்கு இருக்கிற பெரிய எனிமியா இருப்பாங்க. வேற எந்த கன்ஸ்ட்ரக்டிவான வேலையும் உங்களால செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம மத்தவங்களோட கண் பார்வையில இந்த எனிமிக்கு ஒரு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும், அது உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால யாராவது எனிமீஸ் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க, உங்களை தப்பா பேசுறாங்க, அபியூஸ் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க பண்றத நீங்க டோட்டலா இக்னோர் பண்ணிடுங்க, கண்டுக்காம இருந்துருங்க. அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற செருப்படி. நம்ம எல்லாருக்குமே நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் ஒரு நீடும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க போறப்பதான் இன்னும் நிறைய தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே தப்பு பண்ண மாட்டேன், இதை நான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு அன்னெசரியா டைம் அண்ட் எனர்ஜியா அதுல கொடுக்காதீங்க. கன்ஸ்ட்ரக்டிவா புதுசா நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல காஷியஸா இருங்க. தப்பு பண்ணியாச்சு, ஓகே ஃபைன், அதை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கோங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், என்னால வேற எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா then you are a weak person.
உங்களை அட்டாக் பண்ற உங்களோட எனிமீஸ்க்கு நீங்க கொடுக்கிற ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் சைலன்ஸ் அண்ட் இக்னோரிங் தெம். அதை விட்டுட்டு எனக்கு இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் டிசப்பாயிண்ட் ஆகிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு உங்களுக்கு இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்களோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததே இதுதான். அது மட்டும் இல்லாம எனக்கு இதுதான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனையை கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பப்ளிக்கா சொல்றது மூலமா நீங்க அவங்கள பவர்ஃபுல்லா ஆக்குறீங்க, உங்களை வீக்கா காட்டுறீங்க. நம்ம வாழ்க்கையில டெஸ்பரேட்டா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்வைஸ், நம்மளுக்கு எந்த விஷயம் கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்க கூடாது அப்படின்னு இருந்தா கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீங்க வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு டெஸ்பரேட்டா இருக்கிறதுனால எந்த யூஸுமே இல்ல. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன எனக்கு கிடைக்கல, எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பக்குவத்தை நம்ம வர வைக்கணும். நான் அடுத்த லா படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் இட் வித் த பீப்புள் whom you care the most, because sharing is caring. And take care. Bye.